ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இந்த 3 மலர்களில் ஒன்றை தொட்ட உனது கரங்களில் உனக்காக நீ எதிர்பார்த்ததை நான் செய்து தரப்போகிறேன். அதற்கு முன்பாக இந்த அழகிய மலர் போலவே உன் வாழ்க்கையும் மங்களமும் மலர்களும் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன் என் செல்லமே. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் வளத்தையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று சொல்கிறேன். இந்த அழகிய மலர் போலவே புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ புதிதாய் வாழப்போகிறாய். விதையும் வினையும் ஒன்றுதான், இரண்டுமே புதிதாக தொடங்கும். விதை போட்ட நொடியிலிருந்தே விருது பெரிதாக வளர்ந்து மிகப்பெரிய மரமாக உருவாகிறது போலதான் நீ செய்த வினைகளும் சிறிது சிறிதாக பெரிதாக வளர்ந்து உன் வாழ்வில் நல்லதையோ கெட்டதையோ வரவழைக்கிறது. அதனால்தான் செய்யும் வினைகளை, அதாவது நீ செய்யும் செயல்களை நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என்று சொல்கிறேன். நீ செய்வது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவில் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை மறவாதே. மற்றவர்களுக்கு முடிந்தால் உதவி செய். உதவி செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தால் கூட போதும். இப்பொழுது உன் மனம் முழுவதும் இருக்கும் கவலைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன் மனம் படும் வேதனைகளும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன தவறு செய்துவிட்டேன், என்ன பாவம் செய்துவிட்டேன், என் வாழ்வில் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? எனக்கானதை எப்போது சரி செய்து கொடுப்பீர்கள் வராகி தாயே? என் வாழ்வில் இன்னும் எதுவுமே நல்லது நடக்கவில்லையே. நீங்கள் தினமும் நல்லது நடக்கும் என்று சொல்கிறீர்கள். என் வாழ்வில் எந்த மாற்றமும் வரவும் இல்லை, எனக்கான நல்லது நான் சந்தோஷப்படும்படி நடக்கவும் இல்லை என்றுதானே உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் உள்ளதை சொன்ன நான் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லட்டுமா? மற்றவர்கள் உன் கண் முன்னால் போலியாக நடித்து கொண்டு பகல் வேஷத்தை பாசமாக காட்டி கொண்டிருந்தாலும் விரைவில் அவர்களது உண்மையான முகத்தை நீ பார்க்க போகிறாய். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை காலங்கள் நீ சோதனைகளை அனுபவிக்க வேண்டியதாக மாறிவிட்டது. ஏனெனில் வசந்தமான உயர்வான வாழ்க்கையை நீ வாழும்போது இவர்களால் உனக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத மனிதர்களை உன்னிடமிருந்து நான் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கஷ்டமான உனது வாழ்க்கையில்தானே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இப்போது உனக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவர்களும் அவர்கள் தேவைக்காக உன்னை தேடி வந்த நபர்களும் உன்னை விட்டு ஒவ்வொருவராக விலகிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் உன் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருக்கும்போது உனக்கான நல்லது நடந்துவிடும் என் செல்லமே. அப்போது உனக்கும் சேர்த்து அவர்களுக்கும் நான் நற்பலன்களையும் நன்மைகளையும் அள்ளித்தருவேன். வாழ்க்கை என்ன என்பதை நீ புரிந்து கொண்டால் நடக்கும் விஷயங்களுக்காக நீ கோபப்படவும் மாட்டாய், வருத்தப்படவும் மாட்டாய். புரியாததால் தானே அன்பு கூட அர்த்தமில்லாமல் போய்விட்டது என நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை தெளிவாக யோசித்து பார்த்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கீழே விழுவது என்பது வேதனையும் வலியையும் தராது தங்கமே. விழுந்த இடத்திலிருந்து நீ மீண்டும் எழுந்திருக்காத போதுதான் அது உனக்கு வலி மிகுந்ததாக இருக்கும். வாழ்க்கை என்பதே மிகவும் சுவாரஸ்யமானதுதான். இன்று இதுநாள் வரை நீ அனுபவித்த வலிகள்தான் நாளை உனக்கு மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. நாளை அது மாறும்போது நீ நிச்சயம் நான் சொன்னதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்வாய். வசதி வாய்ப்புகள் உன்னிடம் இருக்கும்போது எந்த நேரத்திலும் உனக்கு தலைக்கணம் ஏறிவிடக்கூடாது. மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயம் நான் மிகப்பெரிய வசதி வாய்ப்பை உண்டாக்கி தருவேன். அவர்கள் அப்பொழுது அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் குணம் மாறுகிறதா? பழக்க வழக்கங்கள் மாறுகிறதா? ஆணவமும் அகந்தையும் தலைக்கு ஏறுகிறதா என எல்லாவற்றையும் நான் சோதனை செய்வேன். அப்படி வசதி வாய்ப்புகள் உனக்கு பெருகும்போது நீ உன்னை விடவும் வசதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னடக்கத்துடன் இருக்க பழகு. அதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்லமே. அதே நேரத்தில் மனிதர்கள் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு சமயம் மீளா துயரமும் கஷ்டமும் வந்துதான் போகும். அப்பொழுது மனம் சோர்ந்து விட போகக்கூடாது. என்னை விடவும் வறுமையானவர்கள், கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை மனதில் நினைத்து கொண்டு மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நீ எல்லாவற்றிற்கும் தயாராக இருந்துவிட்டாலே வறுமையும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் செல்வந்தமும் உன்னை எதுவுமே மாற்ற முடியாது. உன் வாழ்விலும் நிலையான நிம்மதி குடியிருக்கும். இது எல்லாமே சோதனைகளாக வந்து போகுமே தவிர உனக்கான நிலையானதாக நான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே.
உன்னை கோபப்படுத்துவதே பலருக்கு வேலையாக இருக்கிறதே என நினைத்து அதற்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம், கோபப்படவும் வேண்டாம். மற்றவர்களை துன்பப்படுவதற்காகவே சிந்திக்கும் அவர்களுடைய மூளைக்கு நான் சரியான தண்டனையை கொடுப்பேன். அதை கண்டு வருத்தமடையும் உன் நல்ல மனதிற்கு நான் ஆறுதலை கொடுப்பேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கவனமாக கேள். அதே நேரத்தில் நீ குறைவாக பேச வேண்டும். அதிகம் பேசி குறைவாக கேட்பவர்கள் ஒருபோதும் செய்திக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் குறைவாக பேசி மற்றவர்கள் பேசுவதை அதிகமாக கவனித்து கேட்பவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். உன் கோபம் உன் கண்ணை மறைக்கும் அளவிற்கு நீ மிருகமாக இருந்து விடாதே என் செல்லமே. உன் வராகி என்னை அதை ஒருபோதும் விரும்ப மாட்டேன். மனிதன் என்றால் நிதானம் தவறுவது வழக்கம்தான். ஆனால் தவறிய நிலையிலேயே உழன்று கொண்டும் தவறுகள் செய்து கொண்டும் இருந்தால் அவன் படுமுட்டாளாக மாறிவிடுவான். நாம் தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து உடனே திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எதிரிகள் உன்னை பற்றி சமுதாயத்தில், அதாவது உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் தவறான எண்ணத்தை விதைக்கிறார்கள் என்றாலே நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். நல்லவர்களுக்கும் வாழ்வில் உயர்பவர்களுக்கும் தான் இந்த மாதிரி சோதனைகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் நீ உன் வாழ்வில் உயரப்போகிறாய் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளை இருக்கும்போது வெறுத்துவிட்டு அவர்கள் இல்லாத போது அவர்களை நினைத்து நினைத்து வருந்துவதால் மீண்டும் அவர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்களா என்ன? இல்லைதானே? உறவுகளோ விஷயங்களோ அல்லது இந்த உலகின் இயற்கை ரகசியமோ அனைத்தையும் ரசிக்க பழகு. இருக்கும்போது வெறுத்துவிட்டு இல்லாத போது தேடாதே என் செல்லமே. உன் துன்பத்திற்கு பாதி காரணமே உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் தான். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் ஆசைப்பட்டுவிட்டு அதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அதை கனவாகவும் கற்பனையாகவும் தினமும் நினைத்து கொண்டு மட்டுமே இருந்தால் அதுதானே அங்கு தவறாகி போகிவிடுகிறது. எல்லாவற்றையும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மனிதனாக இருந்தால் உழைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் எதில் இருக்கிறது தெரியுமா? அவன் எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துகிறான் என்பதை பொறுத்துதான் அவன் வாழ்வில் மகிழ்ச்சியும் துயரமும் இருக்கும் காலம் மாறுகிறது. சீக்கிரமே கோபத்தை கட்டுப்படுத்திவிட்டால் வாழ்வில் எப்போது மகிழ்ச்சியுடன் இருப்பான். ஆனால் அதிக நேரம் கோபத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு மனதின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் துயரம் மட்டுமே அவன் வாழ்வில் மிஞ்சும். எனது அன்பு குழந்தையான நீ நான் சொல்வதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு செல்லமே. கோபத்தை அறவே தவிர்த்துவிடு. கோபப்படுவதால் எந்த நல்ல விஷயமும் நடக்காது. நடந்து முடிந்த எதையும் மாற்றவும் முடியாது. நீ வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட பொறுமை மிக்கவனாக இருந்தால் போதும். இந்த உலகத்தையே உன்னால் அடக்கி ஆள முடியும் செல்லமே. எல்லோருடனும் பணிவோடு இருந்தால், பொறுமையோடு இருந்தால் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.